ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர கிரகங்கள் இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்க போகுது? உங்களுடைய ராசியிலே ராகுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் வக்ர கிரகம் இருக்கு. 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். மாதத்தின் இறுதியில தான் அந்த வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 6ஆம் இடத்துல சகட யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட உச்ச நிலையில இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு பலன்கள் தான். ஏன்னா கும்பராசி என்பர்கள் 7.5 சனி 7.5 சனின்னு மிக பெரிய அளவுக்கு ஒரு மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த கும்பராசி என்பர்களினுடைய 9ஆம் இடத்துல புதன் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய இந்த கும்பராசி என்பர்களினுடைய அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு அந்த சில பிரச்சனைகள் வந்தது வெளியே பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவை கொடுக்காமல் ஒரு தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய ரிலாக்ஸ் அப்படின்றது இருக்கும். அது குடும்ப வழக்குகளாக இருக்கலாம், இல்லை ஒரு அஃபிஷியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம், இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த வழக்குகள் இருந்து ஒரு பெரிய நிவாரணம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா வருடம் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக அந்த வழக்குகளை நினைத்து நீங்க பதபதைத்த நாட்கள்லாம் நிறைய, அதுல இருந்தெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வக்ர கிரகங்கள் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால மிகப்பெரிய அளவுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும், விவாகரத்து வழக்குகள்லாம் விவாகரத்திற்கு முடிவடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். ஏன்னா விவாகரத்தை சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் இந்த காலகட்டம் அந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்காம போகவே போகாது. அந்த அளவுக்கு நீங்களே மனம் மாறணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல இந்த வக்ர கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யறதுக்கு தான் இந்த வக்ர கிரகங்கள் இந்த மாதத்துல இருக்கு. அதனால இந்த விவாகரத்து ஆனாதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான விவாகரத்து வழக்குகள் முடிவடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தை பிரிந்து தவிப்பவர்களுக்கு மீண்டும் குடும்பம் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த வக்ர கிரகங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த கும்பராசி என்பர்கள் கன்சல்டன்சி பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அதே சமயத்துல பெரிய பெரிய அளவுக்கு உங்களுடைய பரம்பரையாக சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய அப்பா தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ் பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியாக பரம்பரை தொழில்களை எடுத்து நடத்தக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏண்டா நம்ம அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நல்லா பண்ணிட்டு இருந்தார், நம்ம என்னைக்கு எடுத்து நடத்தணுமோ அன்னையில இருந்தே சில பிரச்சனைகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வக்ர கிரகங்கள் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு தான் இருக்க போகுது. ஆனாலும் அந்த 30 நாட்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆடிட்டிங், அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட உத்தியோகம், அடுத்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா கேர்டேக்கர், இந்த மாதிரியாகலாம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அலுவலகத்தை நீங்க வேற இடத்திற்கு மாற்றி அங்க அதன் மூலமாக நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் பெயர்தலோ இல்லை நாடு விட்டு நாடு மாற்றம் செய்யறதோ உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ரீட்டைல் பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு கொஞ்சம்
கடன் பிரச்சனையினால நிறைய நிதி நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போனால் கூட அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம் கடன் நெருக்கடிகள்னால அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கடனையாவது நாங்கள் முடிப்போமா மேடம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், ஒரு சாதகமான பலன்கள் இந்த வக்ர கிரகங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய வேலையில மிகவும் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கேட்டகரி வைஸ் பிரிக்கும் போது பேங்கிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள், டெய்லி அன்றாடம் பார்த்தீங்கன்னா கேஷை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டம் ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை கொடுக்கும். அதாவது திடீர்னு உங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காணாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கூட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய கேட்டகரி இந்த மாதிரியாக பேங்கிங் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேஷை அன்றாடம் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள், நகை சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, அங்கே அடகு வைக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பொறுப்புன்றது உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க பொறுப்புகளை ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். இல்லாட்டி அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு மிகவும் ஒரு நேரம் சாதகமாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் அதிகமிக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்ர கிரகங்கள் கொஞ்சம் அசம்பாவிதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு. இல்ல ஆர்டினரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சில வேலைகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு வேலை இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அந்த வேலை இடமாற்றத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றங்களும், அடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் உயர்வதற்குண்டான ஒரு அமைப்பை தான் இந்த வக்ர கிரகங்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்து அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் யாராவது பண்றீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன ப்ரமோட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும், அதே சமயம் உங்களுக்கு வருமானத்துல சில தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்கும். இதே நேரம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த சகட யோகம் உங்களுக்கு திடீர் யோகங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.